பாதம் தொட்டு வரவேற்கிறேன். வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி வந்தங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக இருந்தேங்க. அதனால தான் நம்ம மைத்துனர் வந்துட்டு ரஜினி மாதிரி என்ன ஒப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அது நம்ம கையில் இல்லை, இறைவன் கையில், உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஒரு எழுத்தாளன், கவிஞன். நான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு இந்த சினிமாவுக்காக அலைஞ்சது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சினிமாவில் நுழைஞ்ச பின்னாடி கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை விட பல மடங்கு நான் நுழையிறதுக்கே கஷ்டப்பட்டேங்க. யாரும் என்னை விடல. பேரரசு சார்கிட்டலாம் வந்து நான் அசிஸ்டண்டா சேரணும்னு நினைச்சேன். ஆனா எந்த ஒரு கைடும் இல்லாதனால தூரமா இருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொல்ல போனா அந்த சினிமாங்கிற அந்த கோயில்ல மதில் சுவரை தொடர்த்து கூட என்ன அனுமதிக்கலைங்க. கூட்டு வருவாங்க, பார்க்க வைப்பாங்க, அனுப்பிச்சுடுவாங்க. தர்மபுரில இருந்து இங்க சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 கிலோமீட்டருங்க. காலையில டியூட்டிக்கு போவேன், நைட்டு 10-11 மணிக்கு இறங்குவேன். அதே களைப்போட பஸ் ஏறி திரும்ப சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் பகல் பூரா அலைவேன். ஒரு 4-5 மணி ஆகி போச்சுன்னா அங்க எனக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். அப்படி போனேன். இன்னொரு பக்கம் ஃபேமிலியை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதுக்காக நான் ஃபேமிலியும் விட்டுற முடியாது, ஃபேமிலிக்காக இதையும் என்னால் விட முடியல. ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ அலைஞ்சி பார்த்தேன், செஞ்சேன். சரி என்ன பண்றதுன்ட்டு எனக்கு வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வரும். அதுவும் வந்துட்டு இந்த கலைத்துறையினுடைய தாகத்தினாலதான் எழுத்து வந்தது. அதாவது அந்த எழுத்து மூலமா தமிழை நான் வாழ வைக்கல, தமிழ் தான் என்னை வாழ வச்சிருக்கு. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா இங்க இருக்கிற தமிழ் சங்கங்கள்ல இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்புங்க, நாங்க வந்துட்டு வருஷம் கவிதை தொகுப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எல்லா தமிழ் சங்கங்களுக்கும் கவிதை எழுதி அனுப்புவேன். அவங்க விரும்பி போட்டாங்க, பிரசுரமாச்சு. கவிதை தொகுப்பு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவிஞர்கள்கிட்டையும் அவங்க கேட்பாங்க. சொல்லப்போனா சிறைச்சாலையில இருக்கிற கவிஞர்கள்கிட்ட கூட அவங்க கவிதை கேட்டு வெளியிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. சரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு வெறித்தனம் இருந்தது, ஒரு போராட்டம். அப்புறமா எங்க ஊர்ல வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்துல தீர்த்தமலைன்னு ஒரு அற்புதமான சிவன் மலை இருக்கு. அதை பத்தி புக் எழுதினேன், முதல் பாகம் 2ஆம் பாகம்னு. அப்புறமா இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு மருத்துவ குறிப்பு எழுதினேன். அப்புறம் வந்துட்டு என்னுடைய கவிதைகளை மட்டும் தொகுத்து ஒரு கவிதை நூல் எழுதி வெளியிட்டேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. சரி அடுத்தது நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா? சரி, அதாவது வந்துட்டு ஆரம்ப காலத்துல என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் டிரான்ஸ்போர்ட்ல கண்டக்டரா போனேன். ரஜினிகாந்த் மாதிரி நாமளும் வந்து அப்படி இதுல இருந்து அப்படி ஜம்ப் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஜம்ப் ஆனதுதான் அதிகம். ஆனா அந்த தொழில அவங்க கிட்ட காப்பாத்திக்கிறதுக்கு அங்கேயே போராட சரியா போச்சு. ஒரு சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க, எல்லாத்தையுமே கெட்ட பார்வையோட பார்க்குற அதிகாரிகளும் அங்க இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதும்பாங்க. அந்த மாதிரி என் மனசுல அரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்ற வாழ்க்கை வீணா போயிடுமா சார்? நான் ஜாலியா இருக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுங்களேன், நான் டிரான்ஸ்போர்ட்லயே இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு வீட்டுல ஜாலியா காலத்தை ஓட்டி இருக்கலாம். ஆனா நாம பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும், வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும். நம்ம ஏழையா பிறக்கலாம் சார், ஆனா ஏழையா சாகக்கூடாது. பணக்காரனாத்தான் மரணிக்கணும். அதுக்கு நம்மளுடைய உழைப்பு, முயற்சி, ஆண்டவனுடைய அருள் எல்லாம் சேரணும். இப்படி இருக்கிற பட்சத்துலதான் நானும் இடையில சார் இந்த சினிமா உலகத்துக்காக என் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்தது. இது வரைக்கும் யாருடைய மனசும் நோகிற மாதிரி நான் நடந்துக்கல.
நிறைய ஏமாத்திருக்கேன். இன்னும் மனசார நான் யாரையுமே ஏமாத்தல சார். நிஜமாவே எனக்கு கடவுள் கொடுத்தது ஒரு பெரிய அருள். ஒரு காலகட்டத்தில் இது சும்மா அரிச்சுக்கிட்டே இருந்தது. டிரான்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்டர் தொழில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான தொழில் சார், மக்களுக்கு சேவை செய்கிற தொழில். ஆனால் உலகத்தில் அதை விட மோசமான தொழிலும் கிடையாது. வீட்டில் புருஷன் கொண்டாடி சண்டைனா கூட சண்டை வந்தால் கூட கண்ட்ராக்டர்கிட்ட தான் சார் சண்டைக்கு வருவாங்க. ஆம்பளைங்களாகட்டும் பொம்பளைங்களாகட்டும் அத்தனை பேரும் சமாளிக்கணும். குடிக்கார நண்பர்கள் வருவாங்க, அவங்கள சமாளிக்கணும். ஆனா உலகத்திலேயே எந்த துறையும் கிடைக்காத அனுபவங்கள் அந்த கண்ட்ராக்டர் தொழில கிடைச்சது. அதுவெல்லாம் எனக்கு இந்த எழுத்துத்துறைக்கு இந்த சினிமா துறைக்கு ரொம்ப லாபகரமா இருந்தது. சரி, இப்படியே போயிட்டு இருந்தது. அதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியல. ஒரு பக்கம் மனசு இப்படி அரிச்சுக்கிட்டு இருந்தது. வாழ்க்கையில சார் ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டே இருக்கு. நான் எல்லாருக்குமே சொல்றேன் சார், ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில ஆயுள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார். ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிட்டு வருது. அந்த வாழும் காலங்கள்ல நாம் ஏதாவது சாதிக்கணும். எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார், எழுத்து, சினிமா. இப்படி இருக்கிற பட்சத்துல நானே ஒரு இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு அப்படி முதல்ல போயிட்டு இருந்தது சார். அப்புறம் 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அதுக்கு எடிட்டிங் பண்றதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன். அதாவது வந்துட்டு இது முதல்ல சொல்லிடுறேன் சார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம், தயாரிப்பு, நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க 100%. நானா 100%. ஆனா நான் யாருக்குமே அசிஸ்டண்டா சேர முடியல. அதுக்கு முன்னாடி நான் என்னை தயார்படுத்திக்கணும். கடவுளோட வரப்பிரசாதம், விஸ்வாகத்தி, ரூபன் இந்த மாதிரி படங்களை இயக்குன டைரக்டர் ஐயப்பன் அவர்கள், அவருடைய நட்பு கிடைச்சது. அவர் அந்த ரூபன் படம் பண்ணும்போது அவர் வாழை பிடிச்சிட்டு தெரியும் சார். அவர் என்னோட வயசுல இளையவர் தான், ஆனா எனக்கு அவர் குரு. இந்த படத்தை இயக்கிறதுக்காக இத்தனை வேலையை செய்யறதுக்காக நான் என்னை தயார்படுத்திக்கணும். நான் அவர்கிட்ட சேர்ந்த, அவர் தான் என்னை இயக்கினார். என்ன டைரக்ஷன் பண்ணது அவரு தான். அவர் என்ன டைரக்ஷன் பண்ணதுனால தான் நான் இந்த படத்தை எல்லா பொறுப்பையும் எடுத்து செஞ்சேன். வாழ்க்கையில என்னன்னைக்கும் அவரை என்னால் மறக்க முடியாது. அவருடைய நட்பு, உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அப்புறமா அவரை பக்கபலமாக வச்சுக்கிட்டு தான் சார் இந்த படத்தை முழுசாக நான் பண்ணேன். அப்புறம் அந்த திருக்கோவிலூர்ல ஒரு தமிழ் சங்கத்துல இருந்த அந்த கதையை ஒன்று கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது வந்துட்டு உங்க கவிதையெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கும் ஒரு சிறுகதை அனுப்புங்க. நாங்க கவிதை அதிகமா வெளியிடுறதில்ல, கதைகளை மட்டும் வெளியிடுறோன்னு சொன்னாங்க. நான் ஒரு கவிதை அனுப்பிச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி அப்புறம் அதில் பிரசுரம் பண்ணாங்க. நான் சர்வீஸில் இருக்கும்போது சார், கிட்டத்தட்ட 2010 அந்த புக்கு வந்த பின்னாடி ஒரு சிலர் தெரிஞ்சு வாங்கி படிச்சாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் லைன்ல டியூட்டி செய்யறப்போ அந்த டெய்லி பேசஞ்சர் அதுல வாத்தியாரங்கள்லாம் வருவாங்க, அந்த புக்கை வாங்கி படிப்பாங்க. சார் நான் நாளைக்கு தரணும் வீட்டுக்கு, அதாவது ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த கதையை அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, மாணவர்களுக்கு பாடமா நடத்திட்டு இது மாதிரி எத்தனையோ ஸ்கூலுக்கு அந்த புக்கு போயிட்டு வந்தது சார். அப்புறமா கடைசி கட்டத்தில் இது படமா எடுத்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கருத்தும் மைய கருத்தா இருக்கு. அதாவது குழந்தை திருமணத்தை தடுக்கிறதும் பெண் கல்விய மையமா வச்சு எடுத்த படம் தான் சார். எல்லாருமே நம்ம இந்த படத்தை எடுத்திருக்கேன். என் கூட வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும்
அத்தனை தொழில்நுட்ப தொழிலாளர்களுக்கும் என் மனமாற இதயம் கனிந்த நன்றிகள். திரு ஐயப்பன் சாரை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். படம் துணிஞ்சு பண்ணிட்டேன் சார். அவர் தான் எனக்கு பக்கபலமா இருந்து பண்ணாரு. அடுத்தடுத்து உங்களுடைய அன்பு ஆதரவோடு பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் மற்றவங்களாம் பேசுங்க சார். ஆண்டு பாரம்பரியமிக்க சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக இந்த படத்தில் விஜயகுமார் அவர்கள் பிஆர்ஓ இருக்கிறாரு. அவருக்கு இந்த படத்தின் மூலம் முதல் பிஆர்ஓ பணி செய்ய வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரியே கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம் எல்லாம் பண்ணி நடிச்சிருக்கிற நம்ம ராஜா சோழன் சார் அவருக்கும் விஜய்க்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய கௌரவ தலைவர் நெல்லை சுந்தரராஜன் சாரும் நானும் கீழே இருக்கிற உறுப்பினர்கள் பாலா, தர்மராஜ், இணை செயலாளர் சுகுமார் எல்லாரும் சால்வை அணிவிக்கிறோம். இந்த படம் பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி இருக்குது. இப்ப பார்த்த ட்ரெய்லர் பாடல்கள் அந்த மாதிரியே அவரும் பாரதியார் கெட்டப்புல வந்திருக்கிறாரு. அதுக்கும் ஒரு வாழ்த்து சொல்றோம். அடுத்தபடியா பிஆர்ஓ சங்க தலைவர் விஜய் முரளி அவர்களை மேடைக்கு அழைத்து இப்பொழுது வரவேற்பு உரையும் இந்த படத்துடைய டீம் அவங்க எல்லாரையும் பத்தி பேசி வெல்கம் பண்றதுக்காக நம்ம கூட போறோம். நட்புக்கும் நன்றிக்கும் இலக்கணமாக திகழ்ந்திட்ட அதியலும் அவையும் உளவிய அருந்தமிழ் ஒன்றாம் தர்மபுரி மாநகரிலிருந்து இது இவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கள் விலகி வருகின்ற இந்த அருமையான தயாநிதி என்கிற ராஜசோழன் அவர்களுக்கு மொரப்பூர் உதவும் கரன் குழு சார்பும் தினத்தை சார்பும் பொன்னாடை அணிவித்து அவருக்கு வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். தகடூர் மாவட்டத்திலிருந்து இன்னொரு சூப்பர் ஸ்டார் உருவாகி கொண்டிருக்கார். வாழ்த்துக்கள், வணக்கம்.